சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகளின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். தெனாலிராமன் வச்சு வந்த கிராமத்துல ஒரு ஏழை வசிச்சு வராருங்க. அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாருங்க. ஆனா அவரால் அந்த கடனை அடைக்கவே முடியலங்க. பக்கத்து வீட்டுக்காரர் இப்போ இந்த விஷயத்த ராஜா கிட்ட வழக்கா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பயமுறுத்துறாருங்க. உடனே இந்த ஏழைக்கு ரொம்ப பயம் வந்துருதுங்க. இவர் தெனாலிராமனோட உதவியை நாடுறாருங்க. தெனாலிராமன் அவருக்கு அரசவையில இந்த வழக்கு நடக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருங்க. இந்த வழக்கும் அரசவைக்கு வருதுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ராஜா கிட்ட முறையிடுறாருங்க. இந்த ஏழை என்கிட்ட பணம் வாங்கிட்டு தரவே இல்லை, அரசரை வட்டியும் வரல அசலும் வரல, அது தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஏழை சொல்றாரு, அரசரே என்கிட்ட ஒரு மாடும் குதிரையும் இருக்கு, அதை வித்துட்டு இவரோட கடனை நான் அடைச்சிடுறேன் அரசரே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துருதுங்க. அவர் அரசர்கிட்ட சொல்றாரு, அரசரே இவர் போய் சொல்றாரு, இவர்கிட்ட மாடும் இல்லை குதிரையும் இல்லை, இன்னும் சொல்ல போனா இவருக்கு 3 வேளை சாப்பாடே கிடையாது, இவர் வீட்டுல அரிசி வாங்க கூட காசு இல்லை, இவர் ஒரு நேரம் ஏதாச்சும் சாப்பிடுறதே பெரிய அரிய விஷயம், இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு. இப்போ தெனாலிராமன் முன்னாடி வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க, அரசரே இப்ப இந்த ஏழையோட பரிதாபமான நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவருக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, எப்படி கடன் அடைக்க முடியும், அவருக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பிறகு இந்த பக்கத்து வீட்டுக்காரரோட கடனை அடைச்சிட முடியும்ல அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை கேட்ட அரசரும் ஏழையோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க, இவர் உங்க கடனை அடைச்சிருவாரு அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாருங்க.